நல்லா இருக்கேன் அருள்மொழிவர்மன். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு கட்டாயமாக அது தொடர்பான செய்திகள் ரொம்ப நெருக்கமான தொடர்புல செய்திகள் வந்திருக்கலாம். அம்மையார் கனிமொழி எம்பி அவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஐயா திமுகவுக்கு பலகீனம். விஜய் காட்டி காங்கிரஸ் பார்கெனிங் பண்றான். அதுல காங்கிரஸ் சீட்டை உயர்த்துவான் போல தெரியுது. எப்படி நீங்க முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வருவீங்க பலவீனம்னு? அதாவது 25 கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா கனிமொழி அம்மையார்? கன்வின்ஸ் பண்ணா திமுகவுக்கு வெற்றி, கனிமொழிக்கு வெற்றி தான். ஏன்னா அந்த பிரேக்கான அலையன்ஸையே உடைக்கிறதுக்கு பலர் நின்னும் போது, இவிகே இளங்கோ நின்ன போது, ஜி.கே. வாசன் நின்ன போது, கலைஞருக்கு மகா கனிமொழிங்கிறதுக்காக தான் சோனியா அந்த ராய்சபா 5 சீட்டு ஆதரவும் கொடுத்தார். ஏன்னா நான் அதுக்குள்ள இருந்து பார்ட் அண்ட் பாஸ்டர் ஆஃப் த பிளே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணன் நம்ம தம்பி தான் அதில் தெளிவானுன்னா 10 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. கிருஷ்ணசாமிக்கு 2 ஓட்டையும் போட்டார், அவருக்கு எம்பி டிக்கெட்டு. இவர் ஜவஹர்லா 2 ஓட்டையும் போட்டார், அவர் எம்பி டிக்கெட்டு. அதையும் தாண்டி சோனியா காந்தி அம்மையார் கலைஞருக்கு மகாங்கிறதுனால அந்த 5 சீட்டையும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு திருச்சி சிவாவும் ஆட்டோமேட்டிக்காக போட்டி இல்லாமலே ராய்சபா வந்துட்டார். இது அந்த பொலிட்டிக்கல் மெக்கானிசத்தில் பன்னூட் ராமச்சந்திரன் அண்ணன் கூட கேப்டன் தன் இமேஜை தான் பார்க்குறாருன்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மையார் கனிமொழி ஜெயித்தாலும் ஜெயிக்கட்டு அப்படிங்கிற முடிவில் ஜெயலலிதா அம்மையார் இருந்துங்கிறது ஒரு பெரிய நிகழ்வு. அதில் கனிமொழி கேண்டிடேட்டுங்கிறனால தான் சோனியா காந்தி திமுகவுக்கு அந்த ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் உருவாச்சு. இப்பவும் அந்த அவங்களுக்கு ஒரு பிரேக் ஆகாமல் பேசுறதுல கனிமொழி ஒரு முக்கிய ரோல் எடுக்கிறாங்க. நான் அதையும் தாண்டி பொலிட்டிக்கல் ரீதியாக பிரேக் ஆகாதுன்னு என்னோட கணிப்பு. ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் தகராறு வந்துடும். இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது மோடி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் காங்கிரஸ்காரன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்றான். 69 மாதிரி ஸ்பிளிட் வந்துடும், மல்லிகார்ஜுன கார்கேயை பிரைம் மினிஸ்டராக வச்சுக்கிட்டு சோனியா குடும்பம் அதிகாரத்துக்கு வந்துடும் ஒரு கற்பனையில் இருக்கான். அதுக்கு ஸ்டாலினுக்கு 22 பயன்படும் நினைக்கிறான். அது மேலும் டெபாசிட் கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் எடுத்தவனுக்கு 10 சீட்டு வர்றதுக்கு காரணம் ஸ்டாலின் தான். ஆனால் விஜயை காட்டி அவன் பேரத்தில் 25 ஏற்றிடுவாங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வர்றது தான் எனக்கு. அது 25 தாண்டி வாங்கிட்டானா அவனுக்கு வெற்றி தான். அது நம்ம அவன் அதில் வெற்றி பெற்றானா அதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய இன்னொரு நண்பர் எஸ்எஸ்சி அவர்கள், விஜயனுடைய தந்தையார், அவர் பேசின ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றாரு காங்கிரஸ் எவ்வளோ நாள் தாங்க அதிகாரம் இல்லாமல் இருக்கும், வரணுங்க. இப்போ விஜய் யாருன்னு மக்களே சொல்லிட்டாங்க, வரணும், வந்தால் தானே அவங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்னது மாதிரி சகாதேவ மாதிரி நான் சொன்னது மாதிரி நீங்கள் மக்களவை தேர்தலில் மோடி மேலே வன்மத்தை காட்டாமல்